நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசி நட்சத்திரங்களில் மட்டும் ஒருவருடைய குணங்கள் என்பது இல்லை. நீங்கள் பிறந்திருக்கும் கிழமை, நீங்கள் பிறந்த மாதம் என்று ஒவ்வொன்றிலும் உங்களுடைய குணங்கள் என்பது வெளிப்படும். அந்த வகையில் இன்றைக்கு ஆடி மாதத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் மிக சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீங்க. மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு கண்டு சமாளித்து விடுவீங்க. தெய்வீக பக்தி நிறைந்து இருக்கும் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். பல துறைகளிலும் ஞானம் பெற்று இருப்பீர்கள். பெற்றோரிடமும் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டு இருப்பீர்கள். மனோதிடம் கொண்டவர்களாகவும் எப்பொழுதும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புபவர்களாகவும் இருப்பீர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். அரிய பல காரியங்களை சாதித்தாலும் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பது போல் அடக்கமாக காணப்படுவீர்கள். இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டு இருப்பார்கள். ஆனால் பாசத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கற்பனை சக்தி கொண்டவர்கள். அந்த கற்பனையை செயல்படுத்துவதில் வல்லவர்கள். இயல்பிலேயே இரக்க மனம் பெற்றிருக்கும் நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய நினைப்பீர்கள். எப்பொழுதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சவாலான காரியங்களையும் கூட சாமர்த்தியமாக திட்டமிட்டு கச்சிதமாக முடிப்பீர்கள். மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் கொண்டு இருப்பீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவீர்கள். உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சிக்கலான விஷயங்களை கூட நுட்பமாக அலசி ஆராய்ந்து முடிவு சொல்வீர்கள். கோபமும் இருக்கும். அதே நேரம் சற்று கர்வமும் பெற்று இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். தலைமை ஸ்தானத்தை வகிக்கும் அளவிற்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டு இருப்பீர்கள். கற்பனை திறன் அதிகம் பெற்று இருப்பீர்கள். மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் திருப்பிச் செய்து விடுவீர்கள். பழமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையையும் விரும்புவீர்கள். வாழ்க்கையின் பிற்பகுதியில் சகல யோகங்களும் உண்டாகும். மிக முக்கியமாக ஆடி மாதத்தில் பிறந்த நீங்கள் எதையும் உடனடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க விரும்புவீர்கள். சோம்பேறித்தனம் என்றாலே ஓடுவீர்கள். பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்து தெரிவீர்கள். அடிக்கடி தந்தையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள். சிலருக்கு விடுதியில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். சிறு வயதிலேயே தலைமை பண்பு பெற்று இருப்பீர்கள். தவறு செய்ய மாட்டீர்கள். மற்றவர்கள் தவறு செய்வதையும் கண்டிப்பீர்கள். கோடை காலத்தில் கூட சூடாக சாப்பிடவே விரும்புவீர்கள். உங்கள் விருப்பப்படியே மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை வழியில் ஆதரவுகள் இருக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதுடன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லது. உங்களை பொறுத்தவரை கருத்தாக இருந்தாலும் நகைச்சுவைக்கும் குறைவு இருக்காது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் வந்தாலும் அவர்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்பீர்கள். உறவினர்களுடன் அவ்வளவாக நெருங்கி உறவாட மாட்டீர்கள். சில நேரங்களில் பிரச்சனைகளைக் கண்டு கவலைப்படுவீர்கள். மற்றவர்களுடன் நட்பு உறவுடனேயே இருக்க விரும்புவீர்கள். வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பிரியம் வைத்து இருப்பீர்கள். பகைவர்களுக்கும் இரங்கும் மனம் கொண்டு இருப்பீர்கள். ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் இருந்து முடித்து விடுவீர்கள். ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு முடிந்த உதவிகளை செய்வீர்கள். குடும்பத்திற்கு செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள். சிலர் திரைப்படங்களை பார்ப்பதை விட பத்திரிகை படிப்பதில் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். ஆடி மாதத்தில் பிறந்தவர்களை யாராவது பகைத்து கொண்டால் அதை மனதில் வைத்து கொண்டு தக்க சமயத்தில் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். இவர்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். இவர்களுக்கு யாரையாவது பிடித்துவிட்டால் அவர்களுடன் விரைவில் நட்பு ஏற்படுத்தி கொள்வார்கள். அதே நேரம் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டால் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விடுவார்கள்.
அதனால் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களை பொறுத்தவரை அளவோடு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆடி மாதத்தில் பிறந்தவர்களிடம் பேசுவதற்கு முன் நன்கு யோசித்து பேச வேண்டும். ஏனெனில் இவர்கள் பேச்சாற்றலில் சிறந்தவர்கள். அதே சமயம் இவர்கள் எளிதில் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என தெரிந்தால் அதில் எளிதில் அகப்பட்டு கொள்ளாமல் நழுவி ஒதுங்கிக் கொள்வார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதவாறு இவர்கள் எதையும் திட்டமிட்டு அந்த செயலை செய்வார்கள். சொந்த பந்தங்கள் சிலருடன் இவர்களுக்கு ஒத்து போகாது. அவர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் அக்கம்பக்கத்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகளும் குறைவு. எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிலரெல்லாம் பார்ப்பவர்கள் உங்கள் வயதை குறைத்து சொல்லும் அளவிற்கு இளமையாக காட்சியளிப்பீர்கள். மிகுந்த புத்திசாலித்தனத்துடனும் நடந்து கொள்வீர்கள். அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். இயற்கை எழில் சூழ்ந்த வீட்டில் வாழ நினைப்பீர்கள். நவீன டிசைன்களில் ஆடை ஆபரணங்களை வாங்க விரும்புவீர்கள். மிகுந்த தெய்வ பக்தி கொண்டு இருப்பீர்கள். சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணம் பெற்று இருப்பீர்கள். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். சண்டையை விட சமாதானத்திற்கே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நினைத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது சாதித்தே தீருவீர்கள். வீட்டில் செல்ல பிராணிகளை பிரியமுடன் வளர்ப்பீர்கள். இவர்கள் அரசியலில் ஈடுபட்டால் முந்தைய தலைவர்களின் புகழை பாடியே நிறைய பணம் சம்பாதித்து விடுவார்கள். இவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயலில் தீவிரமாக இறங்கினால் இவர்கள் எளிதில் அதில் வெற்றி பெறுவார்கள். அதே நேரம் சோம்பேறியாக இருந்தால் இவர்கள் பிற்காலத்தில் மிகவும் சிரமப்படுவார்கள். ஆடி மாதத்தில் பிறந்த பெண்களிடம் மனம் கோணாமல் நடக்க முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறி விடுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். சில சமயங்களில் பிடிவாத குணம் காரணமாக சொந்த பந்தங்கள் நண்பர்களிடையே மனக்கசப்பு ஏற்படும். அடிக்கடி தங்கள் குணத்தையும் முடிவுகளையும் மாற்றிக்கொள்வார்கள். சந்தேகம் இவர்களின் உடன் பிறந்த ஒன்றாகும். பிடிவாதம் கொண்டவர்கள் சுவையான சத்தான உணவுகளை விரும்பி உண்பார்கள். தாங்கள் ஒரு விஷயத்தில் லாபம் அடைவதாக இருந்தால் அதற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ஏதாவது ஒரு அம்மனுக்கு வேப்பிலையை உங்கள் கையாலேயே கட்டி மாலையாக போட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகள் விலகும். நீங்கள் திருமணம் ஆன பெண்ணாக இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது என்றால் இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிந்த வளையல்களை வாங்கி கோவிலுக்கு வரக்கூடிய சிறிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி.